லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதே போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுண்டில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யாரை பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த முட்டு சிந்தில் அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெருவா கேட்டி நம்ம 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதுரா அப்படின்னு. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேர்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதா சார், அந்த முடியை சுடுறது கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனா இருக்க முடியுது. ஆனால் இது நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சு தம்பியோட, அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலுக்கு விட்டு அமெரிக்கா போனது மாதிரி